இங்கே ஒரு குட்டி பையன் வந்துட்டு நிஞ்சூச்சு இருந்துட்டு கற்றுக்கிறான். அதில் ஒரு சின்ன சத்தம் கூட வராமல் இருந்துட்டு நடக்கணும். அப்படி சத்தம் கேட்டுச்சுன்னா வந்துட்டு அவனோட மாஸ்டர் வந்துட்டு அவனை பயங்கரமாக இருந்துட்டு பனிஷ் பண்ணுறாங்க. அந்த வலியெல்லாம் தாங்கிட்டு அந்த குட்டி பையன் இருந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கான். இதே மாதிரி தான் எல்லா நிஞ்சூச்சு மாஸ்டரும் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும். அவனால் நைட்டு தூங்கவே முடியல. அந்த வலி இருந்துட்டு ரொம்பவே பயங்கரமாக இருக்குது. அவன் வலி தாங்க முடியாமல் இருக்கிறத பார்த்துட்டு அவனோட ஃப்ரெண்டு இருந்துட்டு அவனுக்கு மருந்து போட்டு இருக்காங்க. அவன் பெரிய பையன் ரொம்பவே இருந்துட்டு டேலண்டடான நிஞ்சூச்சு மாஸ்டராக இருந்துட்டு மாறிடுறான். அதனால் அவனோட மாஸ்டர் இருந்துட்டு நீ கண்ணை கட்டிட்டு இருந்துட்டு ஃபைட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயே இருந்துட்டு அவன் ரொம்பவே திறமையாக ஃபைட் பண்ணி அவனோட சீனியரே இருந்துட்டு வின் பண்ணிடுறான். அந்த தோத்து போனவனுக்கு இருந்துட்டு போய் ஒரு மார்க் போடு அப்படின்னு சொல்லி அவனோட மாஸ்டர் இருந்துட்டு சொல்றாங்க. ஆனா அதை அவ கேட்காம அந்த கத்தியை இருந்துட்டு கீழே போட்டுறா. உடனே அவன் மாஸ்டர் கோவம் வந்து அவளோட மூஞ்சில இருந்து ஒரு மார்க் போட்டுறாங்க. இதனால இந்த பையனுக்கு பார்த்துட்டு ரொம்பவே கோவம் வந்து ஃபர்ஸ்ட் டைமா இருந்துட்டு அவனோட மாஸ்டர் இருந்துட்டு வெறுக்க ஆரம்பிக்கிறான். இதுக்கு பனிஷ்மெண்டா இருந்துட்டு அவளை ஒரு பேம்பு கேஜ்ல வச்சு அவளுக்கு தண்ணி சாப்பாடுன்னு எதுவுமே இல்லாம கொடுத்து வைக்கிறாங்க. அதனால அந்த பையன் இருந்துட்டு ஒரு மூங்கில் குச்சியை வச்சு அவளுக்கு இருந்துட்டு தண்ணி தரான். அந்த அன்னைக்கு நைட் இருந்துட்டு ரொம்பவே மழை பெய்யுது. இதனால இருந்துட்டு அவள் தப்பிச்சு அந்த இடத்துல இருந்து போயிடலாம்னு சொல்லி இருந்து தப்பிச்சு போறா. பார்த்தா அடுத்த நாள் காலையில இருந்துட்டு அவன் மாட்டிக்கிறா. உடனே அந்த மாஸ்டர் இருந்துட்டு அவளை கொல்ல சொல்லி இருந்துட்டு உத்தரவு போட்டுறாங்க. அவளை இருந்துட்டு கொண்டுறாங்க. இதை பார்த்துட்டு அந்த பையன் வந்துட்டு இந்த இடத்துல இருக்கிறக்கே இருந்துட்டு பிடிக்காம இருந்துட்டு ரொம்பவே வெறுப்பாகிறான். இனி ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த பையன் இருந்துட்டு ரொம்பவே டேலண்டடான நிஞ்சூட்சு மாஸ்டரா இருந்துட்டு மாறிடுறான். கொஞ்ச நாள்லயே அந்த இடத்துல இருந்து தப்பிச்சும் வந்துடுறான். ரொம்பவே பயங்கரமா இருந்துட்டு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் இருந்துட்டு அவனோட துணியெல்லாம் இருந்துட்டு வாஷிங் போடலான்னு சொல்லி போறான். அப்போ ஒரு பொண்ணு இருந்துட்டு வந்து எப்படி இந்த மிஷின் ஆன் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கறான். அவன் இருந்துட்டு சொல்லி தரலான்னு போகும்போது தான் ஒன்று நோட்டீஸ் பண்றான். அவளும் இருந்துட்டு ஒரு நிஞ்சூட்சு மாஸ்டர் அப்படின்ட்டு. உடனே அவன் துணியை இருந்துட்டு தூக்கி போட்டு அவளை இருந்துட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஏதோ ஒரு சத்தம் பயங்கரமா கேட்குதுன்னு சொல்லி அதோட ஓனர் இருந்துட்டு உள்ள இருந்து வெளியே வந்து பாக்குறாங்க. வெளியே வந்து வாஷிங் மிஷின்குள்ள பார்த்தா அந்த வாஷிங் மிஷின்குள்ள இருந்துட்டு அவளோட உடம்ப போட்டு வச்சிருக்கான். அதுல இருந்து பிளட் இருந்துட்டு வெளியே வர ஆரம்பிக்குது. ஒரு நாள் வேற ஒரு பொண்ணு இருந்துட்டு கொல்ல சொல்லி இருந்துட்டு அவன் மாஸ்டர் இருந்துட்டு உத்தரவு போடுறான். அந்த பொண்ணு அவன் ஃபர்ஸ்ட் இருந்து அவனோட ஃப்ரெண்டு இருந்துட்டு ஒரே மாதிரி இருக்கிறதுனால அவனுக்கு கோவம் வந்து அவனோட மாஸ்டரே இருந்துட்டு அந்த கத்தியை வச்சு கிழிச்சாடுறான். உடனே எல்லாருமே இருந்துட்டு அவனை அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மூவி எல்லாம் பார்க்கணும்னா என்ன ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டே டியூன்ட்.